யாழ்ப்பாணத்தில் பெரும் தொகை எரிபொருளை பதுக்கி வைத்திருந்த குழு அதிரடி கைது, சுற்றி வளைத்த போலீசார். யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தின் விரிவுரையாளர் தயாளினி படுகொலையில் வெளிவந்த அதிர்ச்சி, உண்மைகளை உளறிய மருமகன் மற்றும் மகள். கொழும்பு நகரில் நிர்மாணிக்கப்பட்ட வீடமைப்பு கட்டட தொகுதியை முறைகேடாக பயன்படுத்தி தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு கொடுத்த குற்றச்சாட்டில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளராக கடமையாற்றியவர் கைது. கோட்டா தொடர்பில் வெளிவரப் போகும் பல உண்மைகள். கனடாவின் பிரம்டன் நகரில் அமைந்துள்ள இனப்படுகொலை நினைவு தூவி மீண்டும் சேதப்படுத்தப்பட்டது, எழுந்துள்ள கண்டனம். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் பாழடைந்த கிணற்றில் தூக்கி வீசப்பட்ட பெண் தொடர்பில் மேலும் 5 அதிரடி கைது, வெளிவரும் பல உண்மைகள். இவ்வாறு பல பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்களா, எழுந்துள்ள சந்தேகம். மிக விரைவில் மின்சார கட்டண உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகும், அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இந்த அரசாங்கம் மக்களை பழி வாங்குகின்றது. உலக சந்தை விலையை விட $45 அதிகமாகவே எரிபொருளை கொள்முதல் செய்து நாட்டிற்கு துரோகம் செய்துவிட்டது, கடுமையாக எச்சரித்த நாமல் ராஜபக்ச. நாட்டின் போக்குவரத்து துறையிலிருந்து முடங்கும் தனியார் போக்குவரத்து சேவை, 90% பேருந்துகள் சேவையிலிருந்து விலகல். இலங்கையில் எரிபொருளுக்கு ஏற்பட்ட விலையேற்றம், மிக விரைவில் பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கப்படும், வெளிவந்த அதிர்ச்சி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி பற்றி பலத்த விவாதங்கள் தோன்றியுள்ள நிலையில் இளமை காதல் போதை கலவையினால் இந்த கொலை நடந்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விரிவுரையாளரின் மகளும் மருமகனும் திட்டமிட்டு இந்த கொலையை செய்தது இதுவரையான விசாரணையில் வெளிப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலையில் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டு அன்று காலையிலேயே அரியாலை தனங்களப்பு பற்றைக்காட்டுக்குள் வீசப்பட்டுள்ளார். சடலத்தை வீசிவிட்டு விரிவுரையாளரின் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகையை அடகு வைத்து பெற்ற பணத்தில் திருகோணமலையில் வாடகைக்கு வீடெடுத்து வீட்டுக்கு பால் காய்ச்சி குடிபுகுந்து தம்பதியாக வாழ ஆரம்பித்த மகளும் மருமகனும் 20ஆம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் 21ஆம் தேதி தனங்களப்பு பற்றைக்காட்டுக்குள் இருந்து விரிவுரையாளரின் சடலம் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மராலியை பூர்வீக இடமாக கொண்ட விரிவுரையாளர் தயாளினி கைதடியில் குடியிருந்து சில வருடங்களின் முன்னர் சுண்டிக்குழி பாண்டியன் தாழ்வு பகுதியில் காணி வாங்கி வீடு கட்டி குடியிருந்துள்ளார். அவருக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக உள்ளார். மகளுக்கு 19 வயது. அவருக்கும் நாயன்மார்கட்டு ராஜேஸ்வரி வீதியை சேர்ந்த 21 வயதான இளைஞனுக்கும் பதிவு திருமணம் நடந்துள்ளது. இந்த இளைஞன் போதைக்கு அடிமையானவர். இந்த பதிவு திருமணம் கடந்த வருடம் நடந்தது. அப்போது விரிவுரையாளரின் மகளுக்கு 18 வயது. இந்த ஜோடி காதல் வசப்பட்டிருந்த சமயத்தில் போதைப்பொருள் பாவடை விற்பனை தொடர்பாக 2-3 தடவைகள் அந்த இளைஞன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதை இளைஞனுடன் மகளை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என தாயார் உறுதியாக கூறிவிட்டதை அடுத்து மகள் வீட்டுக்கு தெரியாமல் காதலனுடன் ஓடிச் சென்று பதிவு திருமணம் செய்துள்ளார். இதனால் அடிக்கடி தகராறு எழுந்துள்ளது. கணவனால் துன்புறுத்தப்பட்டு அவரை விட்டுவிட்டு தாயாரின் வீட்டுக்கு மகள் அடிக்கடி வந்துள்ளார். மருமகன் குறிப்பிடும்படியாக எந்த வேலையும் செய்யாமல் போதைக்கு அடிமையாக மகளையும் துன்புறுத்தி வந்த நிலைமையில் மகள் தரப்பில் விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தற்போது விசாரணையில் உள்ளது. விவாகரத்து வழக்கு நடந்து வந்தாலும் அண்மை காலமாக சமூக வலைத்தளம் மூலம் விரிவுரையாளரின் மகளுடன் தான் தகவல் பரிமாறி வருவதாக கைதான இளைஞன் வாக்குமூலம் அளித்துள்ளார். விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்தது தாயாரின் அறிவுரையின் பேரிலேயே என்றும் மகளுக்கு தன் மீதான கோபம் தேர்ந்துவிட்டது என்பதையும் உரையாடலில் அறிந்து கொண்டதாக இளைஞன் தெரிவித்துள்ளார். விவாகரத்து கோரிய மனைவியுடனான உரையாடலில் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதாக இளைஞன் கூறுகின்றார். விவகாரத்து வழக்கின் கடந்த தவணையில் இளைஞன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அடுத்த தவணை விரைவில் வரவுள்ள நிலையில் அதற்கிடையில் மனைவியை சமரசப்படுத்தி விவகாரத்து வழக்கை இல்லாமலாக்க இளைஞன் திட்டமிட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி இரவு விரிவுரையாளரின் வீட்டுக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்த இளைஞன் வீட்டுக்கூரை பிரித்து இறங்கி சீட்டுக்குள் ஒளிந்துள்ளார். வீட்டுக்குள் நுழையவுள்ள விவகாரத்தை அவர் காதலியிடம் சொல்லவில்லை. நள்ளிரவு 12:30 மணி அளவில் வீட்டுக்குள் இறங்கி விரிவுரையாளரின் மகள் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள்
அறைக்குள் நுழைந்துள்ளார். மகளை தட்டி எழுப்பி தாம் சேர்ந்து வாழலாம் என கேட்டுள்ளார். அதற்கு சேர்ந்து வாழலாம் என அந்த பெண் சம்மதம் தெரிவித்ததாகவும், ஆனால் தாயாரை கொலை செய்தாலே வாழ முடியும் என்றும் கூறியதாக இளைஞன் தற்போது காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த பெண்ணின் யோசனையின்படியே விரிவுரையாளரை கொல்ல முடிவெடுத்ததாகவும் கைதான இளைஞன் தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் விரிவுரையாளர் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்ததாகவும், தனது தாயாரின் கால்களை மகள் அழுத்தி பிடித்திருக்க இளைஞன் கழுத்தை நெரித்து கொன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலையின் பின்னர் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவின் டிவிஆர் இருந்த அறையை திறந்து டிவிஆரை எடுத்து சென்றுள்ளனர். அதை திருகோணமலை செல்லும் வழியில் நீர்நிலை ஒன்றில் எறிந்ததாக தெரிவித்துள்ளனர். டிவிஆர் இருந்த அறையை திறப்பை மகளே எடுத்து தந்ததாகவும், தாயாரின் நகைகள் இருந்த அறையை திறப்பையும் தந்து நகைகளை எடுக்கும்படி சொன்னதாகவும் இளைஞன் தெரிவித்துள்ளார். கொலை செய்த பின்னர் சடலத்தை படுக்கை விரிப்பினால் சுற்றி விரிவுரையாளரின் காருக்குள் வைத்துள்ளனர். இருவரும் இணைந்தே சடலத்தை காருக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் தான் வந்த மோட்டார் சைக்கிளில் விரிவுரையாளரின் மகளையும் ஏற்றிக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வாடகை வாகனத்தில் அந்த பெண்ணுடன் விரிவுரையாளரின் வீட்டுக்கு திரும்பி வந்துள்ளனர். விரிவுரையாளரின் சடலத்தை புதைப்பதற்காக மண்வெட்டி ஒன்றையும் எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டுள்ளனர். மண்வெட்டியினால் கிடங்கு வெட்ட முனைந்த போது மண்வெட்டி உடைந்ததால் அந்த முயற்சியை கைவிட்டு தனக்கிழப்பு பற்றை காட்டுக்குள் சடலத்தை வீசிவிட்டு சென்றதாக இளைஞன் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் கொலையில் தனது பங்கை மகள் இதுவரை மறுத்து வருவதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் பெண் ஒருவரை உயிருடன் கிணற்றில் வீசிய சம்பவம் தொடர்பில் கணவன் மனைவி உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து கார், முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. வவுனதீவு பகுதியில் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை ஆட்டோவில் வந்த தம்பதியினர் நயமாக பேசி ஏற்றியுள்ளனர். நகருக்கு சென்று அவர் நகைகளை அடகு மீட்டு வரும் வரை காத்திருந்து பின்னர் மீண்டும் அழைத்துச் செல்லும் வழியில் மயக்க மருந்து கலந்த குளிர்பானத்தை கொடுத்துள்ளனர். மயக்கமடைந்த பெண்ணின் 4.5 பவுண்ட் தாலிக்கொடியை கொண்டு குழந்தையை வயல் பகுதியில் வீசிவிட்டு அந்த பெண்ணை நெல்லிக்காடு பகுதியில் உள்ள பால் கிணற்றில் வீசி சென்றுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக அந்த பெண் உயிருடன் மீட்கப்பட்டார். ஆனால் அதே கிணற்றிலிருந்து மற்றொரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த மாதம் திக்கோடியை சேர்ந்த பெண்ணுக்கும் இதேபோல் மயக்க மருந்து கொடுத்து 7 பவுண்ட் நகையை பறித்துவிட்டு அவரை கொன்று அதே கிணற்றில் வீசியுள்ளனர். கொள்ளையடித்த நகைகளை விற்று ஒரு காரை வாங்கியுள்ளனர். தொடர் கொள்ளை மட்டக்களப்பு பேருந்து நிலையத்திலும் இதே பாணியில் பல கொள்ளை சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு இந்த கும்பலை மடக்கி பிடித்தனர். இதில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை வாங்கிய 2 நகைக்கடை உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்பின் தெரியாதவர்களின் வாகனங்களில் ஏறுவதை தவிர்க்கவும், அவர்கள் கொடுக்கும் எவ்விதமான உணவு அல்லது பானங்களையும் உட்கொள்ள வேண்டாம், விழிப்புடன் இருப்போம். உலக சந்தை விலையை விட $45 அதிக விலைக்கு அரசாங்கம் தற்போது டீசலை கொள்முதல் செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குறைந்த விலையில் எண்ணெயை கொள்முதல் செய்வது சாத்தியம் என்று அரசாங்கம் முன்பு கூறியிருந்தது என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி அத்தகைய நட்பு நாடு ஏதேனும் இருந்தால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எண்ணெயை பெற முயற்சிக்க வேண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு தற்போது எதிர்க்கட்சிகளை அரசாங்கம் அவதூறு செய்வதன் மூலம் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாது என்றும் நாமல் ராஜபக்ஷ சாடியுள்ளார். கொழும்பு நகரில் நிர்மாணிக்கப்பட்ட வீடமைப்பு தொகுதி ஒன்றில் வீடுகளை முறைகேடாக ஒதுக்கீடு செய்த குற்றச்சாட்டில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் திட்ட பணிப்பாளராக கடமையாற்றிய ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் வியாழக்கிழமை 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு நகரில் குறைந்த வசதிகளுடன் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் நகர மறுமலர்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட ஸ்ரீசந்த செவன வீடமைப்பு தொகுதியில் 22 வீடுகளை அதிகார சபையின் கொள்கைகளுக்கு புறம்பாக தகுதியற்ற 22 நபர்களுக்கு 2014ஆம் ஆண்டில் ஒதுக்கீடு செய்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு நகரின் அபிவிருத்தி மற்றும் மக்களின் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகளை தகுதியற்றவர்களுக்கு வழங்கியமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது.
யாழ்ப்பாணம் ஊரேழு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் களஞ்சிய சாலை ஒன்றில் பதுக்கி வைத்திருந்த பெருமளவு எரிபொருட்கள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையால் கைப்பற்றப்பட்டது. இதன்போது 4700 லிட்டர் வரையிலான டீசல், 800 லிட்டர் பெட்ரோல், 400 லிட்டர் மண்ணெண்ணெய் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பொறுப்பதிகாரி பிரேம திலகா தலைமையிலான குழுவினர் ஊரழுவில் உள்ள தனியார் பல்பொருள் அங்காடியின் களஞ்சிய சாலையில் இன்று நடத்திய சோதனையின் போது பரல்களில் வைக்கப்பட்டிருந்த குறித்த பெருந்தொகையான எரிபொருட்களை மீட்டனர். விசாரணைகளுக்கு பின்னர் கைப்பற்றப்பட்ட எரிபொருட்கள் மற்றும் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பர் என தெரிவிக்கப்படுகிறது. மின்சார கட்டண உயர்வு குறித்த முடிவை ஏப்ரல் 1ஆம் தேதி பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மின்சார விலை உயர்வு குறித்த முடிவு தற்போது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் கைகளில் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மின்சார சபை மதிப்பீடு செய்து பிப்ரவரி முதல் வாரத்தில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின்சார கட்டணத்தில் 13% உயர்வு கோரியுள்ளது. அந்த மதிப்பீடுகள் செய்யப்பட்ட போது இதுபோன்ற ஒரு உலகளாவிய சூழல் உருவாகி இருக்கவில்லை. தற்போது அந்த கோரிக்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் மின்சார கட்டண உயர்வு குறித்த முடிவை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிக்கும் என்றார். நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு பாடசாலைகளை நடத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வுக்கான காரணங்களை விளக்குவதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அமைச்சர் இன்று இதனை கூறியுள்ளார். ஏப்ரல் 10ஆம் தேதியுடன் தவணை முடிவடைய உள்ளதாகவும் அதுவரை புதன்கிழமைகளில் மட்டும் பாடசாலைகள் நடத்தப்படாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதால் முடிந்தவரை வாரம் முழுவதும் 4 நாட்களும் பாடசாலை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள அசாதாரண எரிபொருள் விலை அதிகரிப்பு மக்களை துன்புறுத்தும் ஒரு கருப்பு சந்தை சூதாட்டம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பழைய எரிபொருள் கையிருப்புகளை வைத்துக் கொண்டு புதிய விலையில் அவற்றை விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டுவதாக வீரவன்ச குற்றம் சுமத்தினார். குறைந்த விலையில் கொண்டு வரப்பட்ட எரிபொருள் விநியோகிக்கப்படுவதை தடுப்பதற்காகவே சனிக்கிழமை அன்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மூடப்பட்டது. அந்த பழைய கையிருப்புகளை வைத்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் புனர்வாழ்வு விலை என்ற பெயரில் விலையை அதிகரித்துள்ளனர். இது ஒரு மாட்டை 2 முறை உரிப்பதற்கு சமமான செயலாகும். அனுரகுமார தற்போது ஒரு கொடூரமான கருப்பு சந்தை முதலாளியின் நிலைக்கு வந்துள்ளார் என அவர் தெரிவித்தார். கனடாவின் பிராம்டன் சின்குவாசி பூங்காவில் அமைத்துள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் மீண்டும் ஒருமுறை திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிக்காச்சலம் மற்றும் கனேடிய தமிழர் தேசியாவை இவ்வாறு கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த 20ஆம் தேதி அதிகாலை வேளையில் இந்த நினைவு சின்னத்தின் பிரதான மேடை மற்றும் நினைவு பலகைகள் வர்ணங்கள் பூசப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளன. இந்த செயல் அருவருப்பானது என குறிப்பிட்டுள்ள விஜய் தணிக்காச்சலம், இது ஒட்டுமொத்த ஒன்டாரியோ தமிழ் மக்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீதான நேரடி தாக்குதல் என சாட்டியுள்ளார். வெறுப்புணர்வும் மற்றும் இனப்படுகொலையை மறுக்கும் போக்கும் ஒன்டாரியோவில் இடம் பிடிக்க முடியாது என அவர் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்லவென்றும் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களிலும் இதேபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்த நிலையில் இது திட்டமிட்ட ஒரு சதி என்றும் கனேடிய தமிழர் தேசியாவை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வன்முறையின் பின்னணியில் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்புடைய சக்திகளின் தலையீடுகள் இருக்கலாம் என குறித்த அமைப்பு சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அத்தோடு பீல் பிராந்திய காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தனியார் பேருந்துகளில் இன்று சுமார் 90% சேவையிலிருந்து விலகியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நேற்று அதிக அளவில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். இதன் காரணமாகவே இன்றைய தினம் பேருந்துகளை இயக்காதிருக்க பேருந்து உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். புதிய பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே பேருந்து சேவைகளை மீண்டும் முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் கெமுனு விஜயரத்ன மேலும்
தெரிவித்துள்ளார். சமீபத்திய டீசல் விலை உயர்வை தொடர்ந்து பேருந்து கட்டணங்கள் குறைந்தபட்சம் 15% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் திருத்தி அமைக்கப்படும் என்றும் குறைந்தபட்ச மற்றும் நெடுந்தூர பயணங்களுக்கான புதிய கட்டணங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்றும் அந்த சங்கத்தின் தலைவர் கூறியுள்ளார். இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கேற்ப பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது தொடர்பான யோசனை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை வெள்ளை டீசல் விலை அதிகரித்துள்ள நிலையில் பேருந்து கட்டண திருத்த சூத்திரத்தின்படி தற்போதைய கட்டணத்தில் 10%க்கும் அதிகமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி புதிய கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி கோரி அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மெருண்டா குறிப்பிட்டார். எனினும் பேருந்து கட்டண திருத்தம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும் என பல பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு சென்ற போதிலும் தமக்கு முறையான பதில் கிடைக்கவில்லை என சங்க பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்றைய தினம் கட்டண திருத்தம் இடம்பெறாத காரணத்தினால் இன்றைய தினம் பேருந்து சேவைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படும் வரை சேவைகளை முன்னெடுத்து செல்ல முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறு இருப்பினும் இன்றைய தினம் அமைச்சரவையின் அனுமதி கிடைத்தவுடன் 10%க்கும் அதிகமான கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.